இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா உங்கள் லைஃபே செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 60,000 1,80,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்ளை பண்ண ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள், பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ONGCலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் டிபார்ட்மெண்ட் கீழேங்கிற ஒரு மத்திய அரசு நிறுவனம். போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வேரியஸ் டிசிப்ளினில் கொடுத்துருக்காங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஜியோலஜிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ்க்காக ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் எல்லாமே ஈவன் லெவலில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேலரி இனிஷியல் பேசிக் பேவே 60,000. அதுலேருந்து உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் பே 1,80,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அந்த அலவன்சஸ் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு பேசிக் பேலேருந்து 35% வந்து உங்களுக்கு அலவன்சஸாக தருவாங்க. டிஎன்எஸ் அலவன்ஸு, HRA, கம்பெனி அக்கமடேஷன், கான்ட்ரிபியூட்டரி ப்ரொவிடென்ட் ஃபண்டு, கன்வேயன்ஸ் மெயின்டெனன்ஸு, லீவ் என்ஹான்ஸ்மெண்ட்டு, பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான பே. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே 80,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்ட்ரீமில் எவ்வளோ வேக்கன்சிஸ், கம்யூனிட்டி வரையாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் தான் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. அகாடமிக் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கேட்டகரியில் மொத்தமாக 9 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 4, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 0 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஏடபிள்யூஎஸ்க்கு 1. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும் வேக்கன்சிஸ் இல்லை, மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் BA BTECல பெட்ரோலியம் இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? பெட்ரோலியம் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 60% மார்க் வச்சுருக்கணும். அல்லது BA BTECல அப்ளைடு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, 60% மார்க் வச்சுருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த போஸ்ட்டுக்கு 27 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி யூஆருக்கு 12, ஓபிசிக்கு 6, எஸ்சிக்கு 5, எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 3ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷனில், அதாவது BA BTECல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, 60% மார்க் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங். இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு 10 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 4, ஓபிசிக்கு 4, எஸ்சிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் BA BTECல கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 60% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இந்த போஸ்ட்டுக்கும் BA BTECல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 2 வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் PG டிகிரி ஜியாலஜி முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அல்லது MSc அல்லது MTechல பெட்ரோலியம் ஜியோ சயின்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அல்லது MSc MTechல பெட்ரோலியம் ஜியாலஜி முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அல்லது MTechல ஜியாலஜிக்கல் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அந்தந்த குவாலிஃபிகேஷனில் 60% மார்க் வச்சுருக்கணும். மொத்தமாக 4 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 2, அவங்க எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு 52 வேக்கன்சிஸ் இருக்குது. கம்யூனிட்டி வாரியான மொத்தமான வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 24, ஓபிசிக்கு 12, எஸ்சிக்கு 9, எஸ்டிக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு 5 வேக்கன்சிஸ். ஓகேங்களா?
ஸோ கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப் டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 31, ஓகேங்களா. அந்த டேட்குள்ளே அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். நீங்கள் யூஆர்என் எடிபிள்ஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் 1 to 4 அப்படின்னு சொல்லியிருக்க போஸ்ட்டுக்கு எல்லாமே ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 26 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது பெட்ரோலியம் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கேட்டகரியில் கொடுத்துருக்க போஸ்ட்டுக்கு யூஆர்என் எடிபிள்ஸில் 26 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஓபிசியாக இருந்தால் 29 வயது வரைக்கும், எஸ்சி எஸ்டினா 31 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ணி தான் இங்கே ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஸ் 36, ஓபிசினா 39, எஸ்சி எஸ்டினா 41 வயது வரைக்கும் எலிஜிபிள். எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா 31 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியாலஜி போஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. யூஆர்இடபிள்ஸாக இருந்தால் 27 வயது வரைக்கும், ஓபிசியாக இருந்தால் 30, எஸ்சி எஸ்டினா 32 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஸாக இருந்தால் 37 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம், ஓபிசினா 40 வயது வரைக்கும், எஸ்சி எஸ்டினா 42 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா 32 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனோட தான் இங்கே ஏஜ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு 4 செஷன்ஸ் இருக்குது. கன்சர்ன் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது ரிலேட்டடாக 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் பர்சனல் இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடுவாங்க, ஓகேங்களா. அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சிபிடி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 85 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 15 மார்க்குக்கு, மொத்தம் 100 மார்க்குக்கு கால்குலேட் பண்ணி உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இங்கே மினிமம் குவாலிஃபையிங் மார்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது கன்சர்ன் டொமைனில் வந்து உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் 25 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் 10 கொஸ்டின்ஸ், மொத்தம் 85 கொஸ்டின்ஸ் சிபிடி டெஸ்ட்டில் உங்களுக்கு கேட்பாங்க, ஓகேங்களா. நோ நெகட்டிவ் மார்க். ஸோ நீங்கள் ராங் ஆன்சரே பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நீங்கள் இதோட எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிபிடி எக்ஸாமில் நீங்கள் மெரிட்டில் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ONGCindia.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் இதோட டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 17 ஜூலை 31 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இது. உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதேமாதிரி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும், சிக்னேச்சரோட காப்பி இருக்கணும், 10th சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கன்சல்டேட்டட் மார்க் ஷீட்டு, ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், பேன் கார்டு, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ, ஓகேங்களா. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்க மட்டும்தான் இந்த 1000 rupees ஃபீஸ் பே பண்ணணும். அந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஜூலை 31 வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதோட சிபிடி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 6 நடக்கும் அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவாக அங்கே டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸ் வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.